நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு முறையாவது நடந்திருக்கும். நம்ம ஏதோ ஒரு டிசைட் பண்ணி வச்சுருப்போம், இல்லை ஏதோ ஒரு பிளான் வச்சுருப்போம், இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும், இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும்ன்ட்டு. ஆனால் லாஸ்ட் மூமெண்ட்டில் அது எதுவுமே நடக்காமல் போயிருக்கோம். ஆனால் நம்ம ஏசப்பா கிட்ட ஜபத்தில் கேட்டிருப்போம், நம்ம நினச்சதை காட்டிலும் கடவுள் ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி உங்கள் லைஃப்லேயே நடந்திருக்கு தானே? நம்ம டெய்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறோம், ரிலேட்டிவ்ஸ் பார்க்குறோம், நிறைய பேரை பார்க்குறோம், எவ்வளோ விஷயங்களோ ஷேர் பண்ணிக்கிறோம். நம்ம இந்த விஷயம் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டோமா? ஒருவேளை அந்த விஷயம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலன்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட போய் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க நம்மளை மாதிரியே நிறைய கஷ்டங்கள், நிறைய போராட்டங்கள், இதே மாதிரி சிச்சுவேஷன்ஸ் அவங்க கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்கலாம். என்னடா அவங்கள சுற்றி எதுவுமே நடக்கலையே அப்படின்ட்டு சோர்ந்து கூட அவங்க இருக்கலாம். உங்களுடைய இந்த சாட்சியை அவங்க கூட பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த பாட்டை கேளுங்க. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன்